கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைந்த மாதத்தின் முதல் தேதியிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த முதல் வாரத்திலே கர்த்தருடைய கிருபையினால பேராக நாம் கொடுக்கப்பட்ட தலைப்பு இறைவேண்டலின் விடாமுயற்சி என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்கலாம். விடாமுயற்சி என்று சொல்லும்போது நாம் இறைவனிடம் எப்பொழுதுமே நாம் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். ஜெபத்தை குறித்து இந்த இடத்துல இறைவனோடு நாம் உறவாட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல இடங்களில் நாம் கடவுளோடு எப்படி அவர்கள் இறைவேண்டல் செய்தார்கள் என்று சொல்லி பல காலங்களிலே நம்ம புரிந்து கொண்டு நமக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இறைவேண்டல் முக்கியமானது வரத்தின் சொல் என்று பார்க்கும்போது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற குறிப்பின் தலைப்பின் கீழே இந்த நாளிலே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே நாம் கேட்டு எதை கேட்டாலும் கர்த்தர் நாம் கொடுப்பார் என்ற விடாமுயற்சியோடு நாம் விசுவாசத்தோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேண்டுதலிலே நிலைத்திருக்க வேண்டும். கடவுளின் முடிவை நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது திருமறை நமக்கு எதிரடியான பல வகையாக பல விதமான உதாரணங்கள் நமக்கு கொடுத்திருக்குது. அந்த மிருகத்தினுடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது பாம்பாகவும் சிங்கமாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதே ஆதியாம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். அவை பொதுவாக நாம் பார்க்கும்போது முதலிலே அவனுடைய முயற்சி தோல்வி வரும்போது பரிசுத்த ஆவியான தாமே இந்த நேரத்தில் நமக்கு பலவிதமான செழிப்பான வாழ்க்கையை நாம் இழந்து போவதற்கு காரணமாக இருப்பது பாவம் நமக்குள்ளே வரும்போது இப்பேற்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் வீழ்ச்சி அடைய செய்கிறது. அசிரியா ராஜா கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது எசேக்கியா ராஜாவே 687ஆம் ஆண்டு அவர் இருப்பதற்கு முன்பு 15 ஆண்டுகளுக்கு முற்பாடு இந்த வியாதி அவருக்கு வரும்போது அதை குணப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது பாபிலோன் ராஜாவாகி அந்த இடத்துல போயிட்டு அந்த நோய் குணப்படுத்த முடியுமா என்று சொல்லும்போது பல விதமான அரசியல் சார்பு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட 702 பார்க்கும்போது எருசலேமை சுற்றி இருக்கிற ஆசிரியர்கள் அந்த ராஜாக்கள் எல்லாரும் அந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அந்த நாட்களிலே வியாதியாக இருக்கிற எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். எசேக்கியா ராஜா என்று சொல்லும்போது அந்த இடத்துல அவர் எப்போதும் தன் முகத்தை சுறுபுறமாக திருப்பி கொண்டு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவர் ஒழுங்குபடுத்தி விட்டு அவர் நீ மறிக்க போகிறீர் என்று சொன்னவுடன் அவர் விடாமுயற்சியான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். கர்த்தா உனக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமாக நான் இருந்தேனே என்பதை நினைத்தரலும் என்று சொல்லி அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். மிகவும் அழுதார். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பம் நாம் செய்யும்போது நாம் அழுது கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அவர் சொல்றாரு, உன் ஆயுசோடு நான் 15 நாட்களில் நான் உனக்கு கூட்டி தருவேன் என்று சொல்றாரு. ஏன்னு சொன்னா ஏசாயா தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு செல்லும் போது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி அவர் சொன்னாரு, நீ திரும்பி போயிட்டு ஜனத்தினுடைய கர்த்தர் சொல்வது என்னன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உனக்கு உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொல்றார். அந்த குணமாக்குடைய வரத்தை கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால அவர் விசுவாசித்தார். விசுவாசத்தோடு அவர் கேட்டார். அந்த அத்திப்படை அடையை போடும்போது பரிசுத்த ஆவியான தாம அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை காண்பித்து 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படியாக அந்த இடத்துல ஒரு வேண்டுதல் நிமித்தமாக அந்த இடத்துல உறுதியான விசுவாசத்தோடு அவர் பெற்றுக்கொண்டதை எசேக்கியா தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக நாம் சங்கீதத்திலே வாசிக்கும் போது தாவீது ராஜா அநேக காரியங்களை என்னை காப்பாற்றும் என்று அந்த இடத்துல கர்த்தாவே நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லும்போது அவர் ஆத்மாவுடைய பேசுவார். அதனால தான் சொல்றாரு, கர்த்தரை நான் என் வலது பக்கத்தில் வைத்திருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று அந்த இடத்துல ஒரு உறுதியான விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. ஆகினாலே நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட நமக்கு நேர்த்தியான இடங்களில் நமக்கு பங்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வசனத்தில் நான் உறுதியாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது, மேலும் சகோதரரே உங்களுக்கு நான் போதிக்க வேண்டுமென்றால் புத்தி சொல்ல வேண்டுமானால் திடநச்சொல்லை நீங்கள் தேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வியாதியாக இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, அவங்களை நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு நாம் தேற்ற வேண்டும். ஒருவன் மற்றொருவருக்கு செய்யும் தீமை செய்யாதபடி நாம் நன்மை செய்ய வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபத்தை விட்டு விட்டால் பிசாசானவன் அந்த இடத்துல கிரியை செய்வான். ஆகியனால இடைவிடாமல் நாம் எப்போதும் ஜெபிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை என்ன செய்வார்? அவர் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்றார். தீர்க்க தரிசனங்கள் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. அதே போல ஆவியை என்ன செய்யக்கூடாது? நம்ம அவிழ்த்து போடக்கூடாது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது நாம் என்ன செய்ய வேண்டுமா? பிடித்து கொள்ள வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு அவர் எழுதுகிறார். அதை குறித்து நாம் பார்க்கும்போது உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படி செய்வார் என்று சொல்றார். நம்மளை அழைத்தவர் ஊழியத்திலே அழைத்திருக்கிறார், திருச்சபையில பணிகளுக்கு அழைத்திருக்கிறார், இன்னும் பல வேலைகளை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆகினால சகோதரரே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நாம் பரிசுத்த மொத்தத்தோடு ஒருவரை என்ன செய்ய வேண்டுமா? நம்ம வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஆகையினால் இந்த நாட்களில் நாம் உறுதியான விசுவாசம் நமக்கு வேண்டுமானால், உறுதியான நம்ம நம்பிக்கை நமக்குள்ள வேண்டுமானால், நமக்குள்ள ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு நற்செய்தி பாடத்திலே நாம் பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி நூல்ல 7ஆம் அதிகாரத்திலே யூதர்கள் பொதுவாக பல இனத்தோடு எந்த உறவு வைக்க மாட்டாங்க. ஆகையினால்தான் அவர் பல சடங்காச்சாரங்கள் அந்த இடத்துல அசுத்தமான காரியங்களை என்று சொல்கிறார்.
சிரோபெனிக்கா என்ற நாட்டை சேர்ந்த பெண்ணை குறித்து நாம் பார்க்கும்போது மத்தேயு 15 கூட கானானிய பெண் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதில் கானானியர்கள் தீட்டானவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை வெறியர் என்ற பொருளை கொண்டுள்ளது. அப்போ இந்த நாட்களிலே கூட அந்த பெண்ணை என்ன செய்யறாங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்க தீட்டானவர்கள் எண்ணப்படுகிறார்கள். ஆகினால்தான் குறிப்பாக திருமணத்தின் வழியாக கூட உருவ வழிபாடு செய்யும் போது அந்த இடத்துல கூட பாருங்க, கடவுளுடைய இஸ்ரவேலின் தீர்மானத்தின்படி அந்த இடத்துல இயேசுவின் தாமார் என்ற பெண்ணை குறித்து கூட நாம் பார்க்கலாம். அவங்க சபிக்கப்பட்டவர்கள். அப்போ மோவாபிய பெண்ணு கூட சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஆகினால ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல இறைவேண்டலில் அவருக்கு முன்மாதிரியாக நமக்கு இருந்தார். அதுல முக்கியமாக நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல இறைவேண்டலில ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு சாட்சியான ஒரு ஜீவியத்தை இந்த பெண்ணின் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளலாம். தீரு சீதோன் பட்டணத்துல இருக்கும்போது அவர் பிரவேசித்த அந்த இடத்துல அவரை மறைவாக இருந்தார். அப்போ அசுத்து வாய் பிரித்திருந்த ஒரு பெண்ணை அந்த இடத்துல அந்த கேள்விப்பட்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அவன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார். அப்போ அவர் சொல்றார், முந்தி பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாங்கள் நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, அது நல்லதல்ல என்று சொல்லி இழிவான ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்றார். ஆனால் அந்த பெண் சொல்றார், மெய்தான் ஆண்டவரே என்று தன்னுடைய இழிவை நிலையை அவள் பொறுத்து கொள்கிறார். மேசின் கீழ் இருக்கும் துணிக்கு கூட நான் பொறுக்கிக் கொள்கிற நாய்க்குட்டிகளுக்கு நீ பங்கு கொடுக்கிற தேவன் அல்லவா என்று சொல்லி அது சிந்துகிற ஒரு துளிரை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் அந்த இடத்துல ஒரு உறுதியான ஜபத்தை அந்த இடத்துல ஏறுகிறார். அப்பொழுது அவள் சொல்றா, நீ சொன்ன வார்த்தையின் படி போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிற்று என்று சொல்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது விடாமுயற்சியோடு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வியாதிகள் நம்முடைய பிரச்சனைகள் குணமாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சிரோபெனிக்கமாதின் மகள் பேயின் பிடியில் தவிக்கையிலே விசுவாசத்தை கண்டதினாலே நாய்க்குட்டிக்கும் பங்கு கொடுத்தீரே. விசுவாசத்தை கண்டதினாலே நாய்க்குட்டிக்கும் பங்கு கொடுத்தீரே. உதயந்தோறும் உம்மை துதிப்போமே, இதயம் குளிர கிறிஸ்தேசுவே. இயேசுவே இதயம் குளிர கிறிஸ்தேசுவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவனை உண்மை நாங்கள் எப்போதும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இறைவேண்டில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஆண்டரே. எசேக்கியா ராஜாவுடைய வியாதியை குணமாக்கினீர். சிரோபெனிக்காவுக்கு அப்பா சுகத்தை கொடுத்தீரான்றே. நேர்த்தியான இடங்களில் தாவீதுக்கு பங்கு கிடைத்ததான்றே. தெசலோனிக்கு சபைக்கு எழுதும்போது நாங்கள் ஆவியிலே எப்பொழுதும் அனலாக இருக்க இடைவிடாமல் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே. உங்களுக்கு நன்றி ஆண்டரே. இந்த மாதம் உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.